Hello students, welcome to Vetri Tamil NEET Academy. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் நீட் கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். எஸ், கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட் தான். ஸோ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துடலாம். கொஷின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற டிபேட்டுக்கு போனோன்னா கொஷின் பேப்பர் கன்ஃபார்ம் டிஃபிகல்ட் தான். ஃபிசிக்ஸ் போர்ஷன் டஃப் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 questions pretty lengthy அண்ட் ambiguous ஆன்சர்ஸ் வருது. நான் இன்னைக்கு ஈவினிங் இல்லையா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். பாருங்கள், தமிழில் அப்லோடு பண்ணுவோம், தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுவோம், இங்கிலீஷ் மீடியம் தாண்டி தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூவாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ எப்படி அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் பேப்பரில் என்ன ட்ரிக்கி ப்ளே பண்ணியிருக்குன்னு நம்ம வேர்டாக சொன்னால் புரியாது. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் செஷனில் வச்சுக்கலாம். இப்போ அதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்யூஸ்ட் வந்து எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போடுங்க சார், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தோட ஒப்பீனியன் கேட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறோம். சரி, ஓகே, ரைட். அப்படி என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் நமக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரி, இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமிங்கிற ஒரு நேமில் வந்து நீட் கோச்சிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நீட் ரிலேட்டடாக கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இந்த வருஷம் அதாவது நீட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 11th ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 1 year ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு May 12th நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் கொடுத்துட்றோம். ஒரு 2 minutes ஆகும். எல்லோருமே இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நீட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா May 12th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டேட் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? போன வருஷம் நம்ம லேட்டாக தானே ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம இந்த மாதிரி ஒரு குட் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் கிடைக்கல. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கேம்பஸ் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பிளாக். ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அதனால் 12ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மார்க் டெஸ்ட் கொடுக்க முடியும். மற்ற எந்த ஒரு கோச்சிங் அகாடமிலும் இல்லாத அளவுக்கு நம்மளால் அதிக மார்க் டெஸ்ட் கொடுக்க முடியும். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்க முடியும். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்திலே இந்த வருஷம் நடத்துவோம். மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கவர் பண்ணிடுவோம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். டிசம்பர் மந்த், ஜனவரி வந்து, பிப்ரவரி மந்த்து அந்த மார்ச் ஏப்ரல் சொல்லக்கூடிய லாஸ்ட் 4 டெத் மந்த்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாகவே நம்ம டெஸ்ட்டை தான் கொடுக்க போகிறோம். அது எழுதினாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுவீங்க ஆல் இண்டியா ரேங்க்கு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஏர்லியஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் பேஸ்ட் ஹாஸ்டலும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? கிளாஸஸ் ப்ராப்பராக கேளுங்க. கிளாஸஸ் ஸ்கூலுக்குள்ளே தான் நடக்குது, ஹாஸ்டலும் ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெளில ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டு வந்து விடுறீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் அவங்க சேஃபாக இருப்பாங்க. என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் சூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அதிகமாக படிக்கலாம். ஏன்னா மார்னிங் கிளாஸ் நைட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அகாடமியும் நம்ம அகாடமி இருக்குது. மார்னிங் கிளாஸ் நைட் கிளாஸ் ஸ்டடி டைம் இருக்கும். மார்னிங் கிளாஸ் நைட் டைம் டெஸ்ட் செஷன்ஸ் இருக்கும். சண்டே ஃபுல் டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் இருக்கும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அதுக்கான வீடியோ லெக்சர் பிபிடி எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். ரைட். இதில் நீங்கள் அட்மிஷன் எடுத்தோன்னா 9080549820 நம்பர் கொடுத்துருக்கேன். 7373264210 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் நிறைய வகையான கோச்சிங் கிளாஸஸ்க்கான யூடியூப் லெக்சர்ஸ் ஆகட்டும் அண்ட் ரெக்கார்டிங் செஷன் ஆகட்டும் நிறைய கொடுக்க போகிறோம் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். சரிங்களா? அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீஸு ஒரு 10 ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் டிசைட் பண்ணியிருக்கோம். 10 ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் நீங்கள் 7.5 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 1 இயர்க்கே சொல்கிறேன். இன்னிலேருந்து நெக்ஸ்ட் இயர் இந்த டேட் வரைக்குமே உங்களுக்கு ஃபீஸ் வரும் 35,000 ஒன்லி. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 92.5% நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறனால. ஸோ 2 மீடியமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மென்டராக நான் உங்களுக்கு இருப்பேன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டலாக பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஃபிசிக்ஸ் மென்டர் நான் இருப்பேன். அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். அண்ட் ஃபர்தர் சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்தர் ஃபேக்கல்ட்டிஸும் வருவாங்க. ரைட், ஓகே. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நான் கைட் பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறீங்கன்னா நான் 3 சப்ஜெக்ட்டுமே ஹேண்டில் பண்ணுவேன். பட் மேஜராக இந்த 2 சப்ஜெக்ட்டும் ஹேண்டில் பண்ணுறேன். புரியாத சப்ஜெக்ட்டை நீங்கள் ஃப்ரீ டைமில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா? இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன என்கொயரிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, ஓகே.
எல்லாருக்குமே வந்து இனிஷியலில் கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். பட் அதுக்கான இப்போ இந்த நொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் லைன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி இந்த போர்ஷன் வந்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கலாக சொல்லணும். ஏன்னா நம்ம 1 இயரில் கிட்டத்தட்ட 2019 ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். 2019 கொஷின் பேப்பர் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த கொஷின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ எனக்கு அது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த வருஷம் இந்த கொஷின் பேப்பர்ஸ் தான் இந்த வருஷம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி கொடுத்துருந்தோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் நம்ம லைவ்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இஃப் யூ வாண்ட் செக் இட் அவுட், நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ரிலேட்டடாக பார்க்குறப்ப இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பிச்சு 2014 இந்த இதுக்குள்ளே ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறப்ப இவ்வளோ டிஃபிகல்ட் பேப்பர் வந்தது இல்லை. பட் ப்ரீவியஸ் இயரில் 2016 வேணால் ஈக்குவலன்ட் பண்ணலாம், இந்த ஒரு டிஃபிகல்ட்டி பேப்பர் இருந்துச்சு. பட் அகெயின் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கொடுத்துக்கானோ என்டிஏ தன்னோட ஸ்டாண்டர்டை காட்டிக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. இப்போ ஏன் கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்து அவங்க பண்ண தப்புனா அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு 2 கொஸ்டின் கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஒரு 2 கொஸ்டினுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அது ரொம்ப அதிகம் இல்லையா? ஸோ இதுதான் அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக ப்ளே பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட. ஒரு 150 நிமிஷத்தில் எவ்வளோ நிமிஷம் அவங்களால பிடிக்க முடியும், ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறான் அப்படிங்கிறத எப்பயுமே சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த வருஷமும் அதுதான் நடந்திருக்கு, ரைட்? அதனால கிரேஸ் மார்க் கொடுக்கறதுனால அது என்டிஏ வந்து அவங்க பண்ண தப்புன்னு கிடையாது. அது ஒரு சைக்காலஜிக்கலாக ஸ்டூடெண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறது, எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான். மற்றபடி நீங்கள் அதில் ஒன்று கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. பேப்பர் இனிமேல் இப்படி தான் வரும், இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி தான் வரும். இதுதான் ரியல் நீட் பேட்டர்ன். மேபி கொஞ்சம் லென்த் கம்மியாக்கலாம், பட் ஆனால் லென்த்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் படித்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு 1 நிமிஷம் பத்தாது. நிறைய பேர் சொல்லுவீங்க சார் டைம் பத்தாது. ஆனால் நீங்கள் இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். பயாலஜி 1 hour, கெமிஸ்ட்ரி 15 minutes, மீது 1 hour 20 minutes ஃபிசிக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களா? இல்லை. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ ரியலாக என்ன ப்ராக்டிஸிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய செல்ஃபாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது தெரியல. அதனால தான் நீங்கள் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்து ரொம்ப குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான அதுதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், மற்ற யூடியூப் சேனல் பார்த்து ஏமாறாதீங்க. நீட் இப்படி தான் ப்ளே ஆகும், சைக்காலஜிக்கலாக ப்ளே ஆகும். அதில் எத்தனை பேர் சஸ்டெயின் ஆகுறாங்க? ஃபஸ்ட் மார்க் இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா. ஃபஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு. அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மொதல் மார்க் எடுக்கிறவனுக்கு அந்த காலேஜ் கிடைக்குன்னா 50 மார்க் எடுக்கிறவனுக்கு அதே காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ பாயிண்ட் அது கிடையாதுமா. ஒரு ஒரு சாய்ஸ் எழுதுவாங்க, இன்னொரு சாய்ஸ் எழுதுவாங்க. இன்னும் அந்த சாய்ஸ் கீயாக வந்துச்சுன்னா அவங்க தான் வந்து டாப்பராக வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோட இனிஷியலே சொல்கிறேன், பேப்பர் இப்படி தான் இருக்கும், கட் ஆஃப் இப்படி மாடரேட்டாக தான் வரும். ஸோ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் வந்துருச்சு, அடுத்த வருஷம் ஈஸியாக வருங்கிற சைக்காலஜிலாம் கிடையாது. இதுதான் ஸ்டாண்டர்டு, இப்படி தான் கேட்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக்கி ஸ்டூடெண்ட்ஸை வீக் ஆகக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்குன்னா ஏன் கஷ்டமாக வந்துச்சுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக ஆம்பிகியூஸ் இருக்குதான், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆம்பிகியூஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறது தான் ஸ்ட்ராட்டஜி. அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். எல்லோருமே ரைட்டாக எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போ என்டிஏ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு தானே அர்த்தம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. வெல் பிளேன்னு சொல்லலாம். ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஒரு 16 to 14 கொஸ்டின் அடிச்சு விட்டானுங்க. அந்த 4 கொஸ்டின்ஸ் பசங்க ஆன்சர் பண்ணட்டும், ஆம்பிகியூஸாக ஆன்சர் வரட்டும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 2 ரூபா கொடுத்துட்டு 4 ரூபா ஏமாத்துற கதை. நம்ம தான் ஏமாறாமல் இருக்கணும். ஒரு 4 கொஸ்டின்ஸ் போனால் போயிட்டு போதுனா நம்ம ஆனால் நம்ம மனசில் வந்து 100% அச்சீவ் பண்ணணும், 100க்கு 100% வரணும். இல்லை பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் திட்டுவாங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மார்க் இழந்திருப்பீங்க. இதுதான் லைஃப்லேயும் கூட நமக்கு நிறைய இது கிடைக்கிற மாதிரி இருக்கும், சடனாக அதை பார்த்தீங்கன்னா எல்லா நேரம் டிஸப்பியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் கட் ஆஃப் ஏறினதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். அண்ட் கொஸ்டின் மீதில் டெக்னிக்கலாக நான் கொஸ்டின் பேப்பரில் பேசுகிறேன். சரி, ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7.5 யாருன்னு தெரியாது உங்களுக்கு, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். 6th to 12th வரைக்கும் நீங்கள் பியூர் கவர்மெண்ட்டில் படிச்சிருக்கணும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கில் உங்களுக்கு சீட்டு கிடையாது. அப்போ 7.5க்கு மட்டும் தனியாக வந்து கவுன்சிலிங் நடக்கும். 7.5 அதாவது 6th to 12th வரைக்கும் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க தனியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அவங்களுக்கு தனியாக சீட் இருக்குது. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களோட மட்டும் தான் போட்டி போட முடியும், ப்ரைவேட் ஸ்கூல் குழந்தைங்களோட போட்டி போட முடியாது. இதுவே ஒரு செப்பரேஷன் தான். இது ஒரு பக்கம் அட்வான்டேஜ், இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். சரி, ரைட். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 அப்படிங்கிறது என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். சார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இது ஃபஸ்ட்டு இருக்கணும். எதுலேருந்து எதுனா 6th to 12th வரைக்கும் கம்பல்சரி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் தான். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நான் வச்சிருப்பேன். இது வந்து இந்த மாதிரி வரலாறுல இந்த ஒரு 5 வருஷம் நடந்ததே கிடையாது. இவ்வளோ பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்தது. ஸோ கண்டிப்பாக பேப்பரில் டிஃபிகல்ட் இருக்குது. அப்போ கட் ஆஃப் பயங்கரமாக குறையுங்கிறது உண்மை தான், ட்ரூ தான். கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. நான் எஸ்சி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்டி குழந்தைகளுக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஈவன் 300 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா இல்லைங்கிறதுக்கான அனலைஸும் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே.
தைரியமாக இருங்க ஓகேங்களா. எந்த வகையான ராங் டிசிஷன் எடுத்துக்காதீங்க. இப்போ நான் போகிற கட் ஆஃபும் வந்து ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது, முன்ன பின்ன மாறும். குழந்தைங்க புரிஞ்சுக்கணும், நம்ம அடுத்த வருஷம் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லையா வேறு ஏதாவது கோர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணி டிப்ரெஷனில் இருக்காதீங்க. டைம் வேஸ்ட்டு. ஒரு 2 days 3 days இருக்கலாம், தப்பு இல்லை. பட் இது லைஃப் லாங் நீங்கள் கொண்டு போகாதீங்க ஓகேங்களா. ஏன்னா புரிஞ்சுக்கங்கம்மா, இப்போ நீட் எக்ஸாம் எது 1.5 லட்சம் பேர்னா வெறும் ஒரு 5000 6000 கவர்மெண்ட் சீட் தான் இருக்குது. அப்போ மீது 1,40,000 பேர் அழுதுதானே ஆகணும், 1,45,000 பேர் அழுதுதானே ஆகணும். ஸோ புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா. இட்ஸ் ஈக்குவேஷன் தான், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மாற்ற முடியாது. வேணா கவர்மெண்ட் பெட்டிஷன் கொடுக்கலாம், இன்னொரு 5000 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு. அப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் ஒரு 1,30,000 அழதான் போகிறாங்க. ஸோ நம்ம ஒரு வேலை 100% பெஸ்ட்டு கொடுத்தோமா, சாட்டிஸ்ஃபைட் ஆனோமா, சீட்டு கிடைச்சா எம்பிபிஎஸ் பண்ணுறோம், சீட்டு கிடைக்கலையா நம்மளோட என்ன பீப்புள்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறது, அந்த மைண்டில் இருக்கணும் சரிங்களா. டிமோட்டிவேட் ஆகாதீங்க, அழுதுட்டு இருக்க வேணாம் ஓகேங்களா. தைரியமாக அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுங்க ஓகேவா. அடுத்த வருஷம் இருக்குது, பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறது இல்லை ஓகேங்களா. ஏன்னா டிஎன்பிசியில் 2 to 3 years ட்ராப் பண்ணியெல்லாம் படிக்கிற குழந்தைங்களும் இருக்குது. பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை திட்ட வேணாம். ரொம்ப வல்னரபுளாக இருப்பாங்க, இந்த டைம் வீக்காக இருப்பாங்க, எது சொன்னாலும் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றுரும். ஈவன் 2 years 3 year ட்ராப்பாக கூட இருக்கட்டும், எது சொல்ல வேணாம், கொஞ்சம் டைம் போகட்டும். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்லி டாக் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவங்க கெரியரை விட அவங்க லைஃப் முக்கியம். ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. ரொம்ப சென்சிட்டிவான ஏஜும் கூட. அதனால் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, இது வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் வீடியோ ஒன்லி சரியா. இது மாதிரி கட் ஆஃப் கூடலாம் அதுக்கேற்ற மாதிரியும் நமக்கு ரிசல்ட் வரலாம், பிரச்சனை கிடையாது. பட் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தரத்துக்காக தான். அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கிற சினாரியோவில் இவ்வளோ தான் வரும். சரி ரைட்டு ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிசி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இந்த வருஷம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5ல் 500க்கே கிடைக்குமா, 500 ரேஞ்சுக்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்திருக்கு. ஸோ 500 ஈவன் வி டோன்ட் நோ, 500 விட லெஸ் 490 கூட கிடைக்கலாம். 490 கூட பிசி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீட்டு கிடைக்கலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து பேனிக் ஆகாதீங்க. பிசிஎம் குழந்தைங்களுக்கு அதை விட ஒரு 20 மார்க் முன்ன பின்ன கீழே தான் இருக்கும். ஒரு 470க்கே கிடைக்கும் 7.5ல். 470 மார்க் இங்கே இருக்கீங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்கீங்க. இப்போ எம்பிசி டிஎன்சி குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு 450 470 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து வந்து எஸ்சி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 350க்கே கிடைக்கும். இதெல்லாம் 2019-18 காலகட்டத்திலேருந்து கட் ஆஃப், அது அப்படியே ரிப்பீட் ஆகுது இல்லை. ஏன்னா பேப்பர் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து எஸ்டி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை விடவும் குறைவதாக வாய்ப்பு இருக்கிறது, இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 92.5க்கு நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். பட் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் நமக்கு இருக்குது. ஸோ அந்த இதுலேயுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. இதை விடவும் குறைஞ்சி தான் உங்களுக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆக போகுது. நானும் இருக்க போகிறேன், நம்ம சேனலில் இருக்க தான் போகுது. தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ தான் போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் சோர்ஸ் கிடச்சிச்சுன்னா இதுலேயே மாடிஃபை பண்ணுற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி தான் போடுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க, எதுவுமே இன்னும் டிசைட் ஆகலை ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மேலே ப்ளேம் பண்ணாதீங்க. நம்ம ப்ராப்பராக எழுதணுமான்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். உங்களோட செல்ஃப்காக தான் சொல்கிறேன். நம்ம ப்ராப்பராக எழுதணுமா, நம்ம ப்ராப்பராக படித்தோமா, பிஓக்கு வந்திருக்கு, பிஓக்கு போட்டு பார்த்தோமா. ஸோ இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். கஷ்டமான வந்து கேள்வின்னு அது தப்பு சொல்லலை. ஈவன் அந்த கஷ்டமான கேள்வி தாண்டி கேட்ட ஈஸியான கேள்வி நம்ம போட்டோமான்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மனசு ரிலாக்ஸ் ஆகும். போட்டிருந்தீங்கன்னா தைரியமாக இருங்க ஓகேங்களா. சீட் கண்டிப்பாக கிடைக்கும். போடலையா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க ஓகேங்களா. இதில் நிறைய எஃபெக்ட் ஆனது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறேன், செல்ஃப் ஸ்டடி ப்ராப்ளம் இல்லை. பட் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும் அவ்வளோதான் வரும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மண்டையை வந்து நாலேஜ் வந்து சுருக்கி வச்சுட்டானுங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியல. முதல் விஷயம் சொல்கிறேன், பேப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிடுச்சு. ஒரு கோச்சிங் கிளாஸ் படித்த பையனாலேயும் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு வந்த குழந்தையாலும் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க, செல்ஃபாக படிக்கிறீங்க, எல்லாத்துக்குமே நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட தான் போகிறேன். தாராளமாக நீங்கள் பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் கிளாஸஸில் என்னென்ன போட போகிறோன்னா இந்த பேப்பர் டிஃபிகல்ட்டான இந்த ஒரு ரீசன்னால நான் நெக்ஸ்ட் இயர் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லேயே போடுறேன். ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள் ஓகேங்களா. ஒரு ரியல் கோச்சிங்னா என்னென்ன பார்ப்பீங்க, ரியல் டீச்சிங்னா என்ன பார்ப்பீங்க, எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் ஓகேங்களா. ஏன்னா நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா
ஓகே, அவங்களுக்கு வந்து யூடியூப்லேயும் சரியான சோர்ஸ் கிடைக்கல, முக்கியமாக தமிழ்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் நீட் தமிழில் சொல்லி கொடுத்து பெருசாக ஒன்றும் நான் பார்த்த கிடையாது. அப்படி சொல்கிறவங்களும் அண்டர்ஸ்டாண்டாக சொல்லித்தரல. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம சேனல் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கிளாஸஸ் பற்றி, கோச்சிங் பற்றிலாம் நம்ம பேசணும். நிறையா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். பட் எல்லாருக்கும் நான் ஒன்று தான் வேண்டது, இது ஒன்றும் எண்டும் இல்லை, இது ஒரு ஸ்டார்ட்டும் இல்லை. நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம ஆம்பிஷனுக்கான பாத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அது ஒரு பார்ட் நடந்திருக்கு, அவ்வளோதான். இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்குது. சரியா? திங்க் பாசிட்டிவ் ஒன்லி. ஓகேவா? இந்த சுச்சுவேஷனில் பாசிட்டிவ் மட்டும் திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவ் பற்றி திங்க் பண்ணாதீங்க. எனக்கு உங்கள் மேலே எல்லாம் ப்ரௌட் தான். நிறைய பேர் நீட் எக்ஸாம் கஷ்டம்னு சொல்லி வெளியே உட்காந்துட்டு இருக்கப்போ நீங்கள் போய் உட்காந்து எழுதிட்டு வந்திருக்கீங்க. இதுவே நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய மூமெண்ட். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனோட டிப்ரெஷனோ டிமோட்டிவேட்டோ ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிங்க. கட் ஆஃப் ரீச் ஆக போகிறீங்களா, சீட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லையா வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமாங்கிறத என்கொயரி பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில் நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. சீக்கிரமாக 92.5 கட் ஆஃப் கூட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.